எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா. மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு மாயா டாக்ஸ் சேனலில் வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து பேச போகிறோம். கூட வந்து அனு சிஸ்டர் இருக்காங்க. இன்னைக்கு ஏன் அவங்க நம்ம கூட இந்த டாப்பிக்கில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம தொடர்ந்து நிறைய வெயிட் லாஸ் பற்றி விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருந்தோம். நானும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன். பட் என் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு விமனாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு, ஒரு 2 குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருந்துக்கிட்டு, நிறைய பொறுப்புகளை வச்சுக்கிட்டு ஒரு பெண் வந்து ஒரு பெரிய வெயிட்டை வந்து லாஸ் பண்ணி இன்னைக்கு அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க வீட்டில் இருந்தே. ஸோ அவங்கக்கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது, ஸோ நம்மள மாதிரி இருக்க பெண்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இவங்கள நம்ம ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்கள் சிஸ்டர். எல்லாருக்கும் ஹாய். என் பேர் வந்து அனு. நான் மாயாவோட சிஸ்டர். கொஞ்சம் சத்தமாக பேசலாமே. ஸோ நான் மாயாவோட சிஸ்டர். நான் இங்கே வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக வந்திருக்கோம். ஆஸ்திரேலியாவில் தான் நாங்கள் இருக்கோம். இந்தியாவுக்கு வந்திருக்கோம் இப்போது. ஸோ வந்ததுனால என்னோட சிஸ்டர் வந்து நீ எப்படிலாம் உன்னோட லைஃப்பில் வந்து நீ ஃபேஸ் பண்ண, ஸோ எப்படிலாம் வந்து நீ வெயிட் லாஸ் பண்ண, எப்படி வந்து இவ்வளோ பிஸி ஸ்கெடியூலில் உன்னோட வந்து ஃபிட்னஸை வந்து மெயின்டைன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன இன்டர்வியூ கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்காக தான் நான் அதுவும் இல்லாமல் ஆக்சுவலி முக்கிய காரணம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம கூட வந்து ட்ரை பண்ணுவோம், நிறைய ட்ரை பண்ணுவோம், விட்டுருவோம் நம்ம. பட் ஆனால் நான் இவங்களை பார்த்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோட, அதாவது ஒரு அவங்க மைண்டில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி இதை பண்ணி அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் வந்து இப்போ வரைக்குமே இங்கே இருக்கும்போது கூட சரி, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செகண்ட் கூட அவங்களோட லைஃப்பில் அவங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிஸ்டர், எப்போ உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு? நீங்கள் ஷார்ட்டாக சொல்லுங்கள். எப்போ உங்களுக்கு வெயிட் கூடிச்சு? ஸோ அதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சிது குறைக்கணும் அப்படின்னு? ஸோ ஆஃப்டர் மேரேஜ் நாங்கள் இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஊர் மாறினதுனாலே வந்து அங்கே இருக்கிற ஃபுட் ஸ்டைலு, அங்கே இருக்கிற வாட்டர், அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸு எல்லாமே வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்போவே நோட்டீஸ் பண்ணிவிட்டு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தான் ட்ரை பண்ணால் கூட பார்த்திங்கன்னா அது ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து நம்மளை வந்து வெயிட் போட வச்சுட்டே இருக்கோம் நாங்கள் இருக்கிற பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அப்போத்துலேருந்து நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ பை த டைம் வந்து ஃபஸ்ட் பேபி பிறந்தப்போ வந்துட்டு நியர்லி 80 kg ஆகிட்டேன். ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸ் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ வெயிட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போத்துலேருந்து விகரஸாக வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சீரியஸாக இல்லை, நம்ம சாரி, இது பண்ணியே ஆகணும், இது ரொம்ப முக்கியம், வெயிட் லாஸ்ன்றது வந்து ஒரு நம்மளுடைய ஹெல்த்துக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு கான்ஷியஸாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்கள் யோசித்து முடிவு எடுத்தது எப்போ? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேபிக்கு அப்புறமாவே நான் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சீரியஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அண்டு எப்போல்லாம் வந்து நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேனோ அப்போல்லாம் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த அளவுக்கு என்னால் எஃபெக்ட் போட முடியல. ஸோ செகண்ட் பேபி ப்ரெக்னென்ட் இருக்கும்போது பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து சொன்னாங்க, ஸோ உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், நிறைய வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, ஸ்டில் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வாக்கிங் பண்ணுங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் வந்து ரொம்பவே வந்து ரியலைஸ் பண்ணேன், ஓகே நம்மளுக்கு வந்து டெய்லி வந்து ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப முக்கியம், நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு சின்ன வாக்கிங் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு உணர்ந்தேன். சரி, இப்போது எங்களை மாதிரி இப்போ நம்மலாம் வந்து என்ன சொல்கிறது, நம்மளால் வந்து இவங்கள அளவுக்கு ஃபாலோ பண்ண முடியாது. பட் நீங்கள் இயர்லி டைமில் வந்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பீங்களா உங்களோட வெயிட் லாஸ்க்காக? ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சேஞ்சஸ் பண்ணியிருப்பீங்களா லைஃப் ஸ்டைலில்? ஸோ அதை பற்றி சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணீங்க உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு ஸ்டார்டிங்கில் இயர்லி ஸ்டேஜில்? டெய்லி வந்து நான் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு இருப்பேன். அதாவது கொஞ்சமாவது வாக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அப்படி வாக்கிங் பண்ண முடியலன்னா கிட்ஸை பார்க் கூட்டிகிட்டு போவோம். அப்போ அந்த நேரத்தில் அங்கே கொஞ்சம் வாக்கிங் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொஞ்சமாவது அன்றைக்கி டேயில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 minutes வந்து ஒரு ஆக்டிவிட்டி இருக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கேன், பாடி ஒரு மூவ்மெண்ட் தரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஸ்டார்டிங் ஃபுட்டில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்க? ஃபுட்டில் வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட் ரைஸ் வந்து நிறுத்தினா ரொம்ப வந்து நம்மளுக்கு வெக்ஸ் ஆகிட்டு அது பண்ண முடியாது. பட் ஆனால் சிஸ்டர், நிறைய பேர் வந்து இப்போது நம்ம யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட டயட்டிஷியன்ஸ்லாம் வந்து நிறைய பேர் சொல்கிறது ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணுங்கள், ஒயிட் ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் நம்ம இந்தியன்ஸ் வந்து நமக்கு வெள்ளை சாப்பாடே சாப்பிட்டு நம்ம பழகின உடம்பு, அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப்கெல்லாம் வந்து ஒரு கட்டாயத்தில் நாங்கள் எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை எங்களால். ஸோ அந்த மாதிரி என்ன ஆல்டர்னேட் ஆப்ஷன் இல்லை, அதை எப்படி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம்?
ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் எல்லார் மாதிரி வந்து மில்லட்ஸு, அந்த வீட்டு, அந்த ராகி அது எல்லாமே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து மில்லட்ஸு, அந்த ராகி அதெல்லாமே எப்போயுமே கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஒரு போரிங் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்படி ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டேன். நிறைய வெஜிடபிள்ஸு, நிறைய கீரை குழம்பு, நிறைய பொரியல் அந்த மாதிரி செய்வேன். ஆனால் அவங்களுக்கு ஒயிட் ரைஸ் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் கிட்ஸுக்கு. ஸோ அவங்களுக்கு மட்டும் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு நான் வந்து ப்ரௌன் ரைஸ் செஞ்சுப்பேன் கொஞ்சமாக. ஸோ அந்த ப்ரௌன் ரைஸு 2 எக்கு, கொஞ்சம் பொரியல், கொஞ்சம் வந்து கிரேவி அந்த மாதிரி வந்துட்டு ரைஸ் எடுத்துப்பேன். இப்போ நீங்கள் ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், இப்போது நிறைய பேரால் வந்து இப்போ ப்ரௌன் ரைஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எங்களால் வாங்கி சாப்பிட முடியாது. ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்லாம், பட் அது எங்களால் கண்டினியூவாக வந்து நமக்கு இந்தியாவில் எங்களுக்கு வந்து அது கஷ்டம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப வந்து எக்ஸ்பென்ஸ் அது. 1 கேஜியே வந்து 100 ருபீஸ் இங்கே. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் எங்களுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக வேறு என்ன நாங்கள் வந்து பண்ணலாம்? ஸோ ஒயிட் ரைஸே சாப்பிட்லாம். குவான்டிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ கொஞ்சமாக இவ்வளோ ஒயிட் ரைஸ் எடுத்திங்கன்னா நல்லா 2 கைக்கு நிறைய வந்து வெஜிடபிள்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸும் ஒயிட் ரைஸும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அதுவே நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடும், ஃபுல்லாகிடும் வயிறு. ஸோ நல்ல கிரேவி, ஒரு கூட்டு, 2 எக் ஒயிட் எடுத்தோன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அது சடனாக ஒரே நாளில் அந்த ஹேபிட் வராது. ஸோ பழக்கம் தான், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அது வந்து செட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து பர்சனலி என் சிஸ்டர்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, இது என்னோட பர்சனல் கேள்வி தான். நான் வந்து என் சிஸ்டரை வந்து இயர்லி ஒரு 2 டைம்ஸ் ஆச்சு நாங்கள் பார்ப்போம். அவள் இந்தியாவுக்கு வருவா. இந்த ஒரு 2 இயர்ஸில் வந்து ஒரு அதிகமாக வர மாதிரி இருந்தது. பட் லாஸ்ட் டைம் வந்ததை விட இந்த டைம் வந்து ரொம்பவே வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே நாங்கள் பார்ப்போம், நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒருத்தரை பார்த்தாலே வந்து கொஞ்சம் அவங்க நம்மளுக்கு தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும், நம்ம உணர்வோம். பட் இந்த வாட்டி வந்து நீங்கள் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப லீன் ஆகிட்டு இருந்தீங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு, கொஞ்சம் வயிற்றுச்சலாக இருந்துச்சு. என்னடா இது, நம்ம அக்கா வந்து நல்லா நம்ம அளவுக்கு இருந்தால் இப்போ இவ்வளோ ஸ்லிம் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி. ஸோ எப்படி நீங்கள் அதை கொண்டு வந்தீங்க இந்த ஷார்ட் பீரியடில் வந்து ஒரு 3 மந்த்தில்? அகைன் அதான் நான் சொல்ல முடியும். நான் வந்து எனக்கு ஜிம் போகணுன்ட்டு ரொம்ப ஆசை. அதாவது எப்படி சொல்லுவேன், எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு ஜிம் போய் சேரணும் அப்படின்றது ஒரு பெரிய ட்ரீம். இன்னைக்கு வரைக்குமே எனக்கு அது ஒரு எட்டாத கனி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால எனக்கு போக முடியாததுனால நான் என்ன பண்ணுவேன்னா வீட்டில் வந்து தம்பிள்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஒரு 2 கேஜி தம்பிள்ஸ், ஒரு 4 கேஜி தம்பிள்ஸ். ஸோ அதனால நான் டெய்லி யூடியூப்ல பார்த்துப்பேன் என்ன ஒர்க் அவுட்ஸ் வந்து என்னால் பண்ண முடியும், என் ஹெல்த்துக்கு எது வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு என்னோட கெப்பாசிட்டிக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அது ஏற்ற மாதிரி ஒரு நாள் வந்துட்டு நல்ல வெயிட் ட்ரைனிங் ஏதாவது ஒன்று பண்ணுவேன். ஒரு பைசப் கேர்ள்ஸு, சிம்பிள் ஒர்க் அவுட்ஸ் தான், ரொம்ப பெருசாக ஜிம்ல பண்றவங்க மாதிரிலாம் பண்ண முடியாது. ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஒரு நாள் வந்து வாக் பண்ணுவேன். ஸோ ஒரு வாக் பண்ணுற அன்னைக்கு நல்லா ஒரு 1 hour வாக் பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணிப்பேன். கரெக்ட் தான் சிஸ்டர். இப்போது சிஸ்டர் வந்து அந்த ஒரு ஸ்டேஜ் தாண்டி வந்துட்டாங்க. நான் ஆல்ரெடி நம்மளோட சேனல்லே நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். நம்ம என்னதான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சா கூட வந்து நமக்கு அந்த தாட்டில், அதாவது நம்மளோட எண்ணத்தில் வந்து அது பயங்கரமாக ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஒரு டார்கெட் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்றத வந்து நம்ம மனசால் அதை உணரணும். ஒரு ஃபீல் பண்ணாமல் உணராமல் அதை பண்ண முடியாது, இல்லை கை விட்டுருவோம் நம்ம. ஸோ அதுதான் வந்து எங்கள் நிறைய பெண்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமே. பர்சனலி கூட என்ன இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி அதுதான், சிஸ்டர் என்னால் வந்து 1 நாள் 2 நாள் பண்ண முடியுது, அதுக்கு மேலே என்னால் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஆதங்கம். எனக்கும் அதே பிரச்சனை தான். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு மோட்டிவேட் கொடுப்பீங்க? எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டங்கள், ஸ்ட்ரகிள்ஸு, நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஸோ நம்ம அந்த பிரச்சனைகளை நினச்சி அந்த இடத்துல உட்காந்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு திரும்பி பார்த்தா நம்ம டைம் எல்லாமே வேஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த பிரச்சனை நாளைக்கு சரியாகலைன்னா அடுத்த நாள் சரியாகலாம், அடுத்த வாரம் சரியாகலாம். ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் அந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். நம்ம அந்த ப்ராப்ளத்தில் உட்காந்துட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டைம் வந்து திரும்பி நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ அந்த ப்ராப்ளம் எனக்கு மைண்டில் ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஸோ நான் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ், எனக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்ம ஹெல்த்தை வந்து ஃபிட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் இல்லை. ஸோ அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மன வலிமை ரொம்ப முக்கியம். அந்த மன வலிமைக்கு கூட பார்த்திங்கன்னா உடல் வலிமை சேர்ந்து வந்து ரொம்ப முக்கியம். நம்ம உடல் நல்ல
ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் இருந்தாதான். சாரி சிஸ்டர், என்ட்ரப்ட் பண்ணிட்டேன்னு. இப்போ சிஸ்டர் சொன்னாங்க, இது ஒரு கேள்வி நான் மறந்துடுவேன், அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அழகை தாண்டி, இப்போ நம்ம நல்லா இருக்கணும், நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடணும், நம்ம அழகாக நம்மளை காட்டிக்கணும், இதை தாண்டி வந்து ஹெல்த்துக்காக நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்தில். ஸோ அதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கு அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃபிட்னஸ் அப்படின்றது. அதை நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நமக்கு எல்லாமே வந்துட்டு நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம கிட்ஸை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுடைய சந்தோஷம் துக்கத்தில் நம்ம பங்கு பெறணும்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். வாழ்க்கையில் நம்ம எதிர்கொள்கிற எல்லா பிரச்சனைகளையுமே சமாளிக்கிறதுக்கு நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான். உடல் சோர்வாக இருக்குது, உடல் ஒத்துழைக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக மனசுமே சோர்வாயிடும். ஸோ எந்த வேலையுமே செய்ய முடியாது. இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால வீட்டில் எல்லா வேலையுமே செய்யணும். அதுக்கு ஹெல்த்து ரொம்ப முக்கியம். நான் நல்லா ஃபிட்டாக ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் என்னால் செய்ய முடியும். நான் செய்யாமல் கொஞ்சம் ஒரு நாள் தூங்கிட்டேனோ இல்லை உட்காந்துட்டேனோ வச்சுக்கோங்க, அப்போ பசங்களை யார் கவனிக்க? கரெக்ட். ஸோ வீடு என்ன ஆகும்? ஸோ அது வந்து நல்லா நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டர், நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, சின்ன வயசுலேயே வந்து ஒபிசிட்டியால் கஷ்டப்படுறாங்க, தைராய்டு பிரச்சனை வருது, சுகர் வருது, நிறைய வந்து சின்ன டீனேஜ் பசங்களுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள். ஈவன் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்சைட்டி, அப்புறம் நிறைய வந்து டிப்ரெஷன், எனக்கு ஹெல்த் இஷ்யூ, இந்த அல்சர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தான் சொன்னாங்க என்ன டாக்டர். இப்போ டாக்டர் கேட்குறப்போ நம்ம சேனலில் நம்ம அதிகமாக பேசுகிறதே லைஃப் ஸ்டைல் பற்றி தான். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் பற்றி நீங்கள் சொல்லுங்கள், நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் ரொட்டீன், நிறைய பேர் வந்து நாங்கள் தவற விடுறது வந்து ஸ்லீப்பிங் ரொட்டீன் வந்து சரியான தூக்கமே இருக்கிறது இல்லை. எல்லாருமே வந்து மொபைல்லாம் யூஸ் பண்ணிட்டு தூங்குறதுக்கு லேட் ஆகுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு தெரியும் உங்கள் லைஃப் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக இருக்கீங்க உங்கள் லைஃப் ஸ்டைல் நான் பார்த்த வரைக்கும். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம அம்மாவோ அப்பாவோ இல்லைன்னா நம்ம ஹஸ்பண்ட் யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோன்னா, அவங்க கிட்ட மூஞ்சல் அடித்த மாதிரி எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன், நான் ஃபிட்னஸில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்கிறதுக்கான அர்த்தமே இல்லை. பிகாஸ் நம்ம சந்தோஷமாக வந்து எவ்ரி மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும், அவங்களோட ஹாப்பினஸை ஷேர் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நான் கண்டிப்பாக ஜங்க் வந்து எடுத்துக்குவேன். அப்படி எடுத்துக்கிட்டேன்னா மிச்ச இடத்துல வந்து நான் அதை காம்பன்சேட் பண்ணிக்குவேன். அன்றைக்கி நான் ஹெவி டின்னர் சாப்பிடாம லைட்டாக மீல்ஸ் எடுத்துப்பேன். அந்த மாதிரி காம்பன்சேட் பண்ணி தான் என்னோட டயட் இருக்கும். ஒரு ஸ்ட்ரிக்ட் டயட்டுன்னு எனக்கு எதுவுமே கிடையாது. அன்றைக்கி நான் என்ன சமைக்கிறேனோ அதில் கொஞ்சமாக எடுத்துக்குவேன், நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். அதுதான் என்னோடய ஃபுட்டு பிளானு. ஸோ ஸ்லீப் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒர்க் அவுட்டோ இல்லைனா ஒரு வாக்கிங்கோ எக்ஸசைஸோ பண்ணியிருந்தால் அன்றைக்கி நைட்டு ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ஒரு நல்ல டயர்ட் ஆகிடும். நல்ல ஒரு தூக்கம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக வந்துடும் நம்மளுக்கு. நல்லா தூங்கி எழுச்சிக்கும் போது அடுத்த நாளைக்கு தேவையான எனர்ஜி உங்களுக்கு கிடச்சிருக்கும். அப்போ நம்ம திரும்பியும் அகைன் அன்றைக்கி வந்து நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் அவுட்டோ இல்லைனா ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த தூக்கம் வந்து நிஜமாலே ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம சேனல் பார்க்குற ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களால ஜிம்முக்கு போக முடியாது, பெரிய பெரிய விஷயங்கள் டயட் அந்த மாதிரி இப்போ டயட்னாலே காஸ்ட்லியான விஷயங்கள் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எளிமையாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் கொடுங்களேன். என்ன பண்ணலாம் எளிமையாக வீட்டில் இருந்தே? ஏன்னா நிறைய பேரால் வந்து எக்ஸ்பென்ஸாக நம்ம பண்ண முடியாது, ஜிம் போக முடியாது. ஸோ அவங்கள வந்து வீட்டில் இருந்தே எப்படி ஸ்லோ ப்ராசஸில் ஹெல்த்தி வேல வெயிட் குறைக்கலாம் ட்ரை பண்ணலாம்? அவங்க ஸ்டார்டிங் வந்து எல்லாருக்குமே எல்லா விஷயத்துலையுமே கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் வெயிட் லாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட ஹேபிட்ஸு, நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்ம சாப்பிட்ற உணவு, நம்ம லைஃப் ஸ்டைல், அந்த பேட்டர்ன் எல்லாமே மாற்றி கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக கஷ்டம் இருக்கும். அது கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதை தாண்டி கொஞ்சம் இந்த பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னா சூப்பர், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. அது நீங்கள் தாண்டி வந்தால் ஃபீல் பண்ணும்போது நீங்களும் வந்து சொல்லுவீங்க, ஓகே இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். நிறைய காசெல்லாம் செலவு பண்ண தேவையில்ல, கொஞ்சம் டைம் இருந்தால் போதும். நல்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நல்ல ஒரு பிரிஸ்க் வாக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 30 மினிட்ஸ், ஒரு 1 மந்த்துக்கு நல்ல பிரிஸ்க் வாக்கிங் நல்லா பண்ணிங்கன்னா உங்கள் பாடி எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிடும். ஸோ அகைன் சாப்பாடு அதுதான். காலையில் நமக்கு என்ன இருக்கோ அதான் எடுத்துக்க முடியும். ஸ்பெஷலாக நம்ம அதுக்குன்னு பிளான் பண்ணும்போது நம்ம சிலர் வந்து ஹெவியாக ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா இது நம்ம ப்ரிப்பரேஷனே இப்படி இருக்குது, இவ்வளோ செலவு பண்ணணும், அதை வேறு ரெடி பண்ணணுமா, அது எக்ஸ்ட்ரா பேர்டனாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ சிம்பிள்,
ஒரு இட்லி எடுத்துக்கோங்க, 2 ஒயிட் எக் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பன்னீர், அந்த பன்னீர் எடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, கொண்டைக்கடலை, கருப்பு கடலை அந்த மாதிரி வேக வச்சு நீங்கள் சாப்பிடலாம். அது எல்லாமே ரொம்ப சிம்பிள், ஈஸி. பசங்களுக்கும் கொடுக்கலாம். நம்ம ரொம்ப ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் அதான் பண்ணுறேன், அதான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒர்க் அவுட்னு பார்த்தா சும்மா ஜஸ்ட் வாக்கிங் பண்ணிட்டு கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச ஒரு 2 kg தம்பிள்ஸ்லேருந்து மெதுவாக ஒரு பைசப் கேர்ள்ஸு, யூடியூப் சின்ன சின்ன வீடியோஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி தம்பிள்ஸ் வெயிட் இல்லாமல் பாடி வெயிட்டில் பண்ணுறதுக்கே நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. ஒரு ஸ்குவாட்ஸ் பண்ணுங்கள். ஸ்குவாட்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். உமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிட் செஷன் வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு ஆஃப்டர் டெலிவரி வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். நம்மளால் நிறைய வேலை செய்ய முடியும் வீட்டில். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். சிஸ்டர், அது இல்லை, ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இப்போது பிஃபோர் மேரேஜ் வந்து அவங்க வந்து ஃபிட்டாக இருப்பாங்க. பட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா ஒரு உடம்பு, அந்த குழந்தை பிறந்த உடம்புன்னு ஒன்று வந்துடும்ல. ஸோ அந்த உடம்பு கரைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் போகவே போகாது அப்படின்னு ஒரு மைண்டில் வந்து விதைச்சி வச்சுட்டாங்க. ஸோ அதை பற்றி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அது ரியல், அது உண்மையா இல்லை அதை கரைக்கலாமா? கண்டிப்பாக கரையும். ஸோ ஃபஸ்ட்டு 6 months வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி வந்து ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்க முடியாது. ஸோ கொஞ்சமாக வீட்டுக்குள்ளேயே வாக் பண்ணுறது அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு வேறு வேறு கேஸ், அவங்க டிபெண்ட்ஸ் ஆன் த பாடி. அவங்க பாடி எப்படி ஒத்துழைக்குது, அவங்களுக்கு என்ன நார்மல் டெலிவரி சிசரியனா என்னன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவாக அவங்களுக்கு தான் தெரியும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஏன் திரும்ப திரும்ப வாக்கிங் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாக்கிங் அதிகமாக பண்ணி தான் வந்து நிறையவே அச்சீவ் பண்ணேன். ஸோ வாக்கிங் பண்ணும்போது நிறைய பேர் நினைப்பாங்க இது ஒரு, அஃப்கோர்ஸ் அது எக்ஸசைஸ் கிடையாது, இட்ஸ் ஆக்டிவிட்டி. பட் ஸ்டில் எதுவுமே பண்ணாததுக்கு வாக்கிங் வந்து பெட்டர். ஸோ நம்ம இன்னும் எனக்கு தம்பிள்ஸ் பற்றியே தெரியாது, ஒர்க் அவுட்ஸ் பற்றியே தெரியாதுன்றவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் வாக்கிங் நம்மளோட ஃபேஸில் நம்மளோட பாடியில் ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஸ்வெட்டிங் வரணும். அது சும்மா வெயிலில் நின்னோ இல்லைன்னா வீட்டில் வேலை செஞ்சோ கிடையாது. ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பாடி உள்ளேருந்து ஸ்ட்ரெயின் ஆகி இது என்ன டேரக்டாக சொல்கிற மாதிரி வந்து வரணும். அப்படி வந்தால் தான் வந்து அது ஒர்க் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் செகண்ட் பார்ட் இருக்குது. ஸோ செகண்ட் பார்ட்டில் வந்து இவங்க வந்து ஃபிட்னஸ் பற்றி இன்னும் நிறைய வந்து சூப்பராக உங்களுக்கு விளக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ செகண்ட் பார்ட் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக பாருங்கள். ஸோ செகண்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஃபிட்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட பர்சனல் சேனல் கொடுக்குறேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ட் 2ல் வந்து நிறைய ஃபிட்னஸ் பற்றின டிப்ஸும் நிறைய விஷயங்களை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.